தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதிபதையே அழகர மகாதேவா. முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாதர் அனந்த கோடி நமஸ்காரம். ஆடி மாதம்னாலே மிக சிறப்பான மாதம். என்ன அப்படின்னா, ஆடி மாசம்னா அம்பாள் பிறந்த மாதம். இந்த அம்பாலோட கூட ஒருத்தர் வருது யார் அப்படின்னா, அவர் புள்ள முருகப்பெருமான். ஆடி கிருத்திகை மகா வைபவம். இந்த ஆண்டுடைய மிக சிறப்பு என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வர. வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்கு உகந்த நாள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல சரியாக 6/8/2026 வியாழக்கிழமை சாயங்காலம் பிறக்குது கார்த்திகை. மறுநாள் காலையில ஃபுல்லா இருந்து மறுநாள் சாயங்காலம் 5 மணி அளவில் கிருத்திகை விரதமானது முடிகிறது. விரதம் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை 7/8/2026 அன்று ஆடி கிருத்திகை விரதம் இருக்கலாம். இந்த ஆடி கிருத்திகை மகோன்னவம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், வருஷா வருஷம் ஒவ்வொன்றும். ஆனால் இதுல என்ன மிக சிறப்பு அப்படின்னா, சூரபத்தனுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன் யார் அப்படின்னா இடும்பன், இடும்பாசுரன் பேர். இந்த அசுரர்கள்லயே மிக சிறப்பானவன் இடும்பாசுரன். முருகர் பக்தினா அவனை மிஞ்சினது யாராலையும் பண்ண முடியாது. அப்படி ஒரு பக்தி. அவருக்கு எப்படி முருக தரிசனம் கிடைச்சது அப்படின்னா, இது எதுக்காக சொல்ல வரோம்னா, இந்த ஆடி கிருத்திகளை நம்ம இதெல்லாம் பண்ணணும். இந்த அகஸ்திய மாமுனிவர் 2 மலையை வச்சு பூஜை பண்ணியிருந்தார். சிவகிரி சக்திகிரி என்று சொல்லக்கூடிய 2 மலை. அதை பொதிகை மலைக்கு எடுத்துன்னு வரணும். இவர் ரொம்ப தூரம் தூக்கின்னு வந்தார், அவரால் முடியல. இந்த அசுர இடும்பனை கூப்பிட்டார், தூக்கின்னு வரையானார். அப்ப அவனை கேட்டான், அகஸ்திய மாமுனிவரை எனக்கு முருகப்பெருமானுடைய தரிசனம் வேண்டும் அப்படின்னா. இவன் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கானா, அசுரன் வேறையா. இவர் பார்த்தார், சரி முருகன் இவனை ஒரு அனுகிரகத்தை வாங்கி கொடுத்துருவான், டேய் தூக்கின்னு வாடான்னு சொல்லிட்டார். தூக்கின்னு வந்து பொதிகை மலை கிட்டக்க வரும் பொழுது அந்த கொஞ்ச தூரம் வந்தோன்னு அவனால முடியல, கீழே வச்சுட்டான். வச்சோடனே முருகப்பெருமான் ஒரு ஆடு மேய்ப்பவராக வந்து, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சின்னு இருக்கா மாதிரி சிறுவனா வந்து அவனை கிண்டல் பண்றான். என்னடா அவ்வளவு குண்டா இருக்க, தடியா இருக்க, ஏதாவது தூக்கம் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டான். அப்ப முருகப்பெருமான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். அகஸ்திய மாமுனிவரால் 2 பேருக்குமே சேர்ந்து தரிசனம். அப்படி ஒரு முருக பக்தன். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த 2 மலையும் தாய் தந்தை. இதுல என்ன சொல்றார் அகஸ்திய மாமுனிவர், உங்க வாத்துல பையனுக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல அப்படின்னா, பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறத்தாய் மறந்தாலும், என் உற்றரேகத்தை உடல் மறந்தாலும், என் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் அப்படின்னு சிவபுராணத்துல சுவாமி நிறைய பாடுறார். அப்பா அம்மாவை மறக்க கூடாதுன்னு தான் இந்த திரு ஆவினன்குடி, அங்கதான் வந்து அந்த 2 மலையும் இருந்தது. சிவசக்தி மலை திருஆவினன்குடியில வந்து நின்னது. அப்ப அகஸ்திய மாமுனிவற்ற முருகப்பெருமான் சொல்ற, எவன் ஒருவன் எங்க காவடி எடுக்கணும், பழனி மலையில தான் பெரிய காவடி உற்சவம்னாலே அங்கதான். யார் ஒருவன் காவடி எடுக்கிறானோ அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி தரிசனம் தருவேன் என்று சொல்றார் ஆடி கிருத்திகையில. 1. 2வது, தாய் தந்தையரை நமஸ்கரித்தல் என்று பெயர். நான் முருகர் பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போய் அடிச்சுக்க கூடாது. நான் முருகர் பக்தன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு எதுவும் கொடுக்காம இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆடி கிருத்திகையில அப்பா அம்மா காலில் முதல்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க, விரதத்தை தொடங்குங்கள், முருகன் நேரம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான், இது உறுதி. அப்பா அம்மா சிவசக்தி மலை, அந்த 2 மலையும் ஒன்றா கூடின அந்த ஆவினன்குடியில தான் அந்த சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்து அனுகிரகம் பண்ண இடம் அந்த இடம்.
அங்க காவடிக்கு ரொம்ப விசேஷம். காவடி கந்த வேலன் காவடி கண்கொள்ளா காட்சி தரு கடம்பனுக்கு காவடி அப்படின்னு பாடுறா இல்லையா? காவடி சிந்தில அந்த பாட்டு பாடும்போது முருகப்பெருமான் அவ்வளவு ஆனந்தப்படுறார். அடுத்ததாக இந்த இடும்பனுக்கு எல்லாம் கொண்டு வந்து சொன்ன இந்த மலையை தூக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார் அகஸ்திய மாமுனிவர். பெரிய மந்திரம் தெரியுமா? அந்த மந்திரம் என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, மலையை தூக்க போறான். டேய் இடும்பா, அசுரா, நான் சொன்னதை நீ சொல்லிட்டு தூக்கின்னு வாடா அப்படின்னு. என்ன அகஸ்திய மாமுனிவரே சொல்லுங்கோ அப்படின்னா, அரோகரா 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 அப்படின்னு அரோகரா அரோகரான்னு சொல்லி அவர் சொன்னார். அவன் அந்த ஆவினன்குடி வரைக்கும் விடாம சொல்லின்னு வந்தான். நம்ம என்ன சொல்ல போறோம்னா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு இந்த அரோகரா மந்திரம் இந்த ஆடி கிருத்திகையில சொல்லணும். எவ்வளவு அழகான ஒரு பெரிய மந்திரம் தெரியுமா? அந்த அரோகரா அப்படின்னு நீங்க சொன்னா முருகப்பெருமான் ஓடோடி வருவான். அடுத்ததாக இந்த ஆடி கிருத்திகையில என்ன எப்படி விரதம் இருத்தல் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி கிருத்திகையில உப்பு இல்லாமல் விரதம் இருக்க வேண்டும். உப்பு இல்லாம சாப்பிடணும். உப்பே சேர்க்கப்படாது. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உப்பு இல்லாம விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய சாயங்காலம் எல்லா அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்த்துட்டு ராத்திரி நீங்க சாப்பிடணும். காலையில யாரும் டிஃபன் சாப்பிடணும், உப்பு இல்லாம சாப்பிடணும். இருக்க முடிந்தவர்கள் உடல் அவளுடைய சரீரத்தை பொறுத்து, சாமி எனக்கு விடுதலாம் முடியாது, நான் என்ன பண்றது, எனக்கு முருகர் பக்தர் அப்படின்னு சொன்னேன்னா நீங்க அரகுரான்னு சொல்லி முருகனை சொல்லி நீங்க டிஃபன் சாப்பிட்டு நீங்க இருக்கலாம். சாமி எனக்கு விடுதலாம் முடியாது, முருக பக்தர் நான் எப்படி இருக்கிறது, உன்னோடைய முருகன் இருக்கான், அரோகரான் என்று சொல்லு. இந்த விரதத்தினுடைய மகாபலன் என்ன அப்படின்னா, இந்த எல்லா கிருத்திகையும் விட இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். தட்சிணாயனத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகை எல்லா கிருத்திகையும் விட, தை கிருத்திகை, மாசி கிருத்திகை, எல்லா கிருத்திகையும் விட ரொம்ப விசேஷமான கிருத்திகை ஆடி கிருத்திகை. இந்த கிருத்திகையில தான் விரதம் இருக்கணும். இந்த கிருத்திகையில தான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இந்த கிருத்திகைக்கு தான் லீவு போடணும். லீவு போட்டு சுவாமிகிட்ட பூஜைக்கு வரணும். என்ன மகாபலன் இந்த விரதத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்ப எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, செவ்வாய் தோஷம் என் பொண்ணுக்கு என் பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகல, செவ்வாய் தோஷம் ஹெவியா இருக்கு, எங்க போனாலும் ஜாதகத்தை தட்டுறாங்க, எந்த ஜோசியிட்ட போனாலும் இது இருக்கு அது இருக்குங்கிறாங்க, எங்களால பரிகாரம் பண்ணி இழைச்சு போயிட்டோம். சார் நீங்க பரிகாரமே பண்ண வேண்டாம், நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ், இத கடைபிடிங்க. முருகனை ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு விரதம் இருங்கள். உங்க பொண்ணையோ பையனோ விரதம் இருக்க சொல்லுங்க. விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை 36 தடவை படிக்கணும். அன்னைக்கு அவங்க விடாம விரதம் இருந்து 36 தடவை சுவாமிக்கு அபிஷேகத்தை கொடுங்கள். பால், தயிர், எண்ணெய் எல்லாம் வாங்கி கொடுங்க. அன்னதான சிறப்புல கலந்துக்குங்க. முருகப்பெருமானுக்கு பண்ணுங்க, கல்யாணம் நடக்கும். நிச்சயம் நடக்கும் சார். தோஷம் எல்லாம் விலகி கொடுப்பார் சுவாமி. ஆடி கிருத்திகைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. ஆடி கிருத்திகையில நடக்காது எதிலுமே நடக்காது. இருக்கிற கிருத்திகையே மகா 3 கிருத்திகை பெருசு. முதல் கிருத்திகை தட்சிணாயனத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை. இரண்டாவது கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய பெரிய கார்த்திகை நட்சத்திரம், அது ரொம்ப விசேஷம். மூன்றாவது தை கிருத்திகை. இந்த 12 கிருத்திகையில இந்த 3 கிருத்திகை ரொம்ப விசேஷம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடி கிருத்திகையில விரதம் ஆரம்பிச்சு தை கிருத்திகை வரைக்கும் விரதம் இருப்பாங்க. கிருத்திகை உப்பு இல்லாமல் சாப்பிடுதல். இதனுடைய மகாபலன் என்ன சார் அப்படின்னா, இந்த கிருத்திகையில விரதம் இருக்கிறவங்க நிலபலங்கள் வாங்கி வீடு கட்டி எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த ஆடி கிருத்திகையில இன்னொரு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, சத்ரு சங்கார ஹோமம். சார் சத்ரு சங்கார ஹோமம்னா ஒருத்தரவனை அழிக்கிறது எல்லாம் கிடையாது.
சுவாமி வந்து 6 முகமாக நமக்கு அருள் பாவிக்கிறார். நம்மள்ட்ட இருக்கிற பகைகளை எல்லாம் விரட்டி அடிக்கிறார். சத்ரு சங்கார ஹோமத்துல கலந்துக்குங்க. வியாபாரம் பிச்சுட்டு வரும். அரசியல் நிரந்தரமாக இருக்கும். சத்ரு சங்கார ஹோமம் என்று பெயர். யாரையும் முருகன் அழிக்க மாட்டார். தோஷங்களை எல்லாம் விலகி பகை கடிதல், நமக்கு ஒரு எதிரியோட கல்ல காமிக்க மாட்டார். அப்படி ஒரு மகா விசேஷமானது ஆடி கிருத்திகை. இரண்டாவதாக சண்முக அர்ச்சனை. 6 முகத்துக்கு 6 விதமான புஷ்பங்களால் சண்முக அர்ச்சனை செய்தால் மகா பலன் சார். ஈரேறு பிழவைக்கும் முருகனுடைய அனுகிரகம் நம்ம வீட்டுல இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மகா வைபவம் வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கல்யாண கோலம் சார். இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும். அங்க பெரிய சத்ரு சங்கார ஹோமம் பண்ணுவாங்க. அதுல போய் நீங்க கலந்துக்குங்க. சத்ரு சங்கார ஹோமத்துல நீங்க வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் அந்த கோவில் அட்ரஸ். அங்க போனீங்கன்னா அந்த ஹோமம் மிக சிறப்பாக இருக்கும். காலையில ஆரம்பிப்பாங்க சத்ரு சங்கார ஹோமம். நிறைய பேர் ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இழந்தவங்க, கல்யாண தடைப்பட்டவர்கள், ஏன் சார் காதல்ல தோத்தவங்க, மறுபேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறான், டைவர்ஸ், சின்ன வயசுல டைவர்ஸ், அங்க வந்தீங்கன்னா உங்க மனசை மாற்றி முருகப்பெருமான் கல்யாண காட்சி என்னைக்குமே 365 நாள் அங்க கல்யாண கோலம் தான் சுவாமி. அவர் பேரே கல்யாண சுப்பிரமணியர் பேரு. அங்க சத்ரு சங்கார ஹோமங்கள் நடக்கும். காலையில அபிஷேக ஆராதனைகள், சாயங்காலம் முருகப்பெருமானுக்கு 6 விதமான புஷ்பங்கள், 6 விதமான நைவேத்தியம், 6 விதமான பழங்களால் சண்முக அர்ச்சனை செய்வார்கள். அந்த சுவாமிக்கே நம்ம விபூதி வாங்கிட்டு வந்தா அந்த சண்முக அர்ச்சனை விபூதி பண்ணுவாங்க. அந்த விபூதியை வாங்கி நீங்க எடுத்துக்கங்க. 48 நாள்ல கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான். அந்த ஆலயத்திற்கு வந்து நிறைய பேர் அந்த முருகனுடைய செவ்வாதோஷம், கடின செவ்வாதோஷம் சார், கல்யாணம் ஆயிடுச்சு சார். அங்க ஒண்ணும் பண்ணல. அங்க வந்து அபிஷேகத்துல கலந்துட்டாங்க, ஹோமத்துல கலந்துட்டாங்க. ஒரு ஆடிக்கத்திக்கு வந்தாங்கன்னா அடுத்த ஆர்த்திகைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். அப்படி ஒரு வரப்பிரசாதமான ஆஞ்சநேயர் பகவானுடைய சன்னதி கீர்த்தாப்புல அங்க இருக்க. இரண்டாவதாக அங்கே முருகப்பெருமான் திருக்கல்யாண கோலம், வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி. அந்த சுவாமிக்கு கல்யாண உற்சவம் பண்ணோம்னா மாங்கல்ய தோஷம், சுமங்கலி தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அவ்வளோ விசேஷமான முருகப்பெருமான். ஏன் இந்த ஆடி கிருத்திகையில இதெல்லாம் சொல்றோம்? அடுத்தது இந்த ஆடி கிருத்திகை மகா சிறப்பு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் சரவண பொய்களிலே எடுத்து வளர்த்தார்கள். அந்த 6 பெண்களையும் 6 நட்சத்திரமாக ஆக்கி விண்ணுலகத்திலே என்றும் தரிசனம் பண்ற மாதிரி சிவபெருமான் ஆக்கிய நாள் ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா அன்னதான வைபவம். குழந்தை பாக்கியம் இல்லாதவா, ஆத்துக்காருக்கு ஆம்படையாளுக்கு மனக்கசவுகள், குழந்தைகள்லாம் படிக்கல, எல்லாம் எங்க ஆத்துல கஷ்டம், வீடு கட்ட முடியல, வாங்க முடியல சார். இந்த ஆடி கிருத்திகையில முருகப்பெருமானுக்கு அன்னதான வைபவங்கள்ல கலந்துக்குங்கோ, அபிஷேகத்துல கலந்துக்குங்கோ, ஹோமங்கள்ல கலந்துக்குங்கோ, சத்ரு சங்கார ஹோமத்திலையும் கலந்துக்குங்கோ, முருகப்பெருமான சண்முக அர்ச்சனையில கலந்துக்குங்கோ. ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய பெரிய கிருத்திகை ஆடி கிருத்திகை. நீங்க எழுதி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஆடி கிருத்திகை நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா முருகன்ட்ட அடுத்த ஆடி கிருத்திகை நடத்தி கொடுப்பான் முருகன். இந்த வள்ளி தேவசேனா கல்யாண சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்துல வருஷம் ஆடி கிருத்திகையில யாரானு ஒருத்தர் வந்து செங்கல்பம் பண்ணின்னு போயிடுவா. அடுத்த வருஷம் பார்த்தா அவ குழந்தையோட வந்து நிக்கிறா. அடுத்த வருஷம் வந்து அந்த குழந்தை கல்யாணம் ஆகி மாசமா இருப்பா. இல்லைன்னா அவத்துல அடுத்த கல்யாணம் நடக்கும். ஏதோ ஒண்ணு சுவாமி பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். ரெண்டாவது இந்த ராகு தோஷங்கள்லாம் இருக்கும் அங்க எல்லா ஜாதகத்திலையும். கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவா, பெரிய தோஷம் தான். அந்த தோஷமே அங்க நிவர்த்தி ஆயிடும். இது எதுக்காக அப்படின்னா அவ்வளோ ஏழ்மையான கோயிலா இருந்தாலும் விமர்சனையா செய்யறாங்க.
அந்த முருகப்பெருமானுடைய அபார சக்தி கருணை கடல். முத்துக்குமார நடியம்மா அம்மா, முத்துக்குமார நடியம்மா அப்படின்னு பாடுறாரு. கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா, கையில் மேலடித்து கைவிடல் என்றார். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் சத்தியம் பண்ணி கொடுக்கிறார், நான் அவனை காப்பாத்துறேன்டான்றார். அப்படி ஒரு முருகப்பெருமான் கல்யாண சுப்பிரமணியர். காப்பாத்துனா அப்படி ஒரு காப்பாத்துவார். இந்த ஆடி கிருத்திகை யாரும் மிஸ் பண்ணாதீங்க, லீவு போடுங்க. கல்யாணம் ஆகாத குழந்தைகள்னா, குழந்தை பிறக்காதவா, வேலை ப்ராப்ளம், படிப்பு இல்லாதவா எல்லாரும் அன்னைக்கு முன்னாடியே வந்திருந்து காலையில ஆபீஸ் போறேன்னா போயிட்டு சாயங்காலம் சண்முகார்ச்சனை போய் கலந்துக்குங்கோ. காலையில சத்ரு சம்ஹார ஹோமத்துல கலந்துக்குங்க. கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் அந்த கோவில்ல போய் முருகப்பெருமானுக்கு விசேஷமாக செய்யுங்கள். அங்க இந்த ஆடி கிருத்திகள் ஒரு மகா வைபவம் என்ன தெரியுமா? சாயங்காலம் இந்த கல்யாணம் ஆகாத குழந்தைகள் எல்லாம் அங்க ஜாதகத்தை எடுத்துன்னு போவோம். அங்க போய் முருகப்பெருமான் காலில் வச்சு ஒரு 11 திருமங்கல்ய சரடு, குங்குமம், திருமங்கல்யம், சரடு எல்லாருக்கும் கொடுங்கோ. நீங்க அடுத்த வருஷம் உங்க ஆட்களை மாட்டு பொண்ணு வருவா, மாப்பிள்ளையும் வருவர், ஆனந்தமா இருக்கும். உங்களுக்கு 60 நடக்கும், 70 நடக்கும், 80 நடக்கும். மாங்கல்ய தோஷங்கள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எம் முருகன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான். முருகப்பெருமான்னா அப்படி ஒரு பெரிய அனுகிரகம். ஆன்மீக அன்பர்களே, இந்த ஆடி கிருத்திகை மறந்து விட்டார்கள். உங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் முடியலன்னா அங்க தரிசனம் பண்ணி முருகப்பெருமானுக்கு பெரிய அபிஷேகங்களுக்கெல்லாம் ஆராதனைகளுக்கெல்லாம் இருந்து அன்னதானங்கள்லாம் கலந்து கொண்டு நம்ம வம்சத்தை முருகப்பெருமானுடைய விட்டு விடுங்கள். அவர் கண்டிப்பா நம்ம வம்சத்தை காப்பாற்றுவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.